நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் அந்த விவாகரத்து சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற பிரச்சனைகளை இங்கே முன்வைத்திருந்தார். உண்மையில் கவலையான விடயம் என்னவென்றால், எங்களுடைய சுமார் உங்களுக்கு தெரியும் 1400 ஆண்டுகளுக்கு முதல் இஸ்லாம் மார்க்கம் என்ற ஒன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மானிடர்களுக்கும் உலகம் அழியும் வரைக்குமான ஒரு பூர்த்தியான மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம் என்பதை அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அந்த எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு பெண்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும், பெண் உரிமை சட்டம் என்றால் என்ன, விவாக சட்டம் என்றால் என்ன, விவாகரத்து சட்டம் என்றால் என்ன, ஒட்டுமொத்த அனைத்து சட்டங்களுமே தெளிவான முறையிலே வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எங்களுடைய தேவையில்லாமல் அர்ஜுனா என்கின்ற எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய இந்த விஷயத்திலே மூக்க நுழைப்பதை விடுத்து அவர்களுடைய தேச வளமை சட்டம் என்கின்ற அந்த சட்டத்தை மாற்றுகின்ற, அதிலும் அவர்களுடைய மார்க்கத்திலே இருக்கின்ற தேச வளமை சட்டம் சம்பந்தமான அந்த பிரச்சனை சட்டமாக அவர்கள் அதில் கவனம் செலுத்தவும், அதை விடுத்து எங்களுடைய மார்க்கம் சம்பந்தமாகவும் எங்களுடைய பெண் பிள்ளைகள் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெரியும். அதை எவ்வாறு வழிநடத்துவது, எவ்வாறு அவர்களுக்கான மார்க்க விடயங்களை புகற்றுவது என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே இவர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்குவதை விடுத்து தேவையான ஆணிகளை அவர்களுடைய மார்க்க சம்பந்தமாக பேசுமாறு இந்த இடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் அவர்களுடைய நடவடிக்கை, அதே போன்றுதான் இங்கே நாங்கள் பார்க்கணும், அவர் சமூக வலைத்தளங்களில் தான் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற நிலைமையை நாங்கள் இங்கே காணுகின்றோம். உண்மை கவலையான விடயம். இவர்களுக்கு இவர் நல்ல ஒரு வைத்தியத்தை பெற வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எங்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையிலே இங்கே நிகழ்கின்றது. ஆகவே அவர் இவ்வாறான நடவடிக்கையில் இருந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வண்ணம் தெளிவான முறையிலே சபாநாயகர் அவர்களே நீங்கள் இவருக்கு சரியான புத்திமதிகளை சொல்லி சரியான முறையிலே இந்த பாராளுமன்றத்தை வழிநடத்த வேண்டும் என்று நன்றி. ස්තුති සභාපතිතුමනි. අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන හා වෘත්ති අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ වැශීර්ෂය යටතේ අදහස් දැක්වීම සඳහා මාහට කාලය වෙන් කර දීම පිළිබඳව මම පළමුවෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් අපි හැම කෙනාම දන්නා දෙයක් තමයි අධ්‍යාපනය කියන එක, අධ්‍යාපනයේ අවශ්‍යතාවය, අධ්‍යාපනයේ සියලු දෙනාම ලැබිය යුතුයි කියන එක ලෝකයේ තිබෙන සියලු ධර්මයන්, සියලු මනුෂ්‍යයන් අවධාරණය කරන කාර්යයක්. හැබැයි අපි දන්නවා හැම කෙනාම අධ්‍යාපනය ලබා ගන්න කැමති, අධ්‍යාපනයේ ප්‍රශ්න වෙන්න කැමති, ඒ සොයා යාමට කැමති. හැබැයි සමහර අවස්ථාවලදී ඒ අධ්‍යාපනය ලබා ගැනීම සඳහා අවශ්‍ය පහසුකම්, යටිතල පහසුකම්, සුබ සාධන පිළිබඳව ප්‍රශ්නයේදී මේ රට තුළ දක්ෂ, ඒ වගේම අධ්‍යාපනය පිළිබඳ උනන්දු තියෙන විශාල පිරිසකගේ ජීවිත அத்தியாபனையின் துறவ அகிமியலா திபினர். முஸ்லிம்களுடைய விவாகர சம்பந்தமாக பேசினார். அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம், ஜமியத் உலமா, கல்வி அமைச்சு, நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம். அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முடிக்கக்கூடாது. ஆகவே அதிலே குறைகள் இருந்தால், MMDA திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதை செய்யப்பட வேண்டும். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓல்சிலோன் ஜமியத் உலமா, அதே போன்று முஸ்லிம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, முஸ்லிம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும். அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக, மோசமாக, ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். உண்மையிலே அவருக்கு அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக
ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து. ஆகவே இது இனங்களுக்கு இடையிலான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன். Mr. Chairman, I would like to highlight the importance of the non-state universities in the country in terms of providing quality and international standard education as growing public acceptance of private universities to build a higher education system accessible for all Sri Lankan.